வணக்கம் நண்பர்களே. எங்கள் பிரதர் ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அந்த சிக்கனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, பெப்பரு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கடையில் வைக்கிற பிரியாணி மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஃபைனலாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற கேப்பில் அரிசியும் கழுவி ஊற வச்சுட்டு இப்போ தாளிச்சிக்கலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சு ஒரு 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி ஒரு 4 க்ரீன் சில்லி 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கினாங்க. க்ரீன் சில்லி ஆட் பண்ண பின்னாடி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்க விட்டாங்க. நல்லா வதங்கின பின்னாடி நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கினாங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கன் வெந்து அதில் நல்லா தண்ணி விட்டுடுச்சு பாருங்கள். தண்ணி விட்ட பின்னாடி நம்ம ஊற வச்சுருக்க அரிசியவும் இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கினாடு. நாங்கள் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு ஆட் பண்ணிக்கிட்டோம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு சால்ட்டு செக் பண்ணிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாரு. ஃபைனலாக கொத்தமல்லி மட்டும் திரும்பவும் கட் பண்ணி போட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து ஓப்பன் பண்ணார் பாருங்கள். உண்மையாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அது என்னமோ ஜென்ஸ் கையில் செஞ்சாலே ஒரு தனி டேஸ்ட்டு போல். கம்மன்னு சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உப்பு கறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.